புதுயுகம் மற்றும் அருண் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் திருநெல்வேலி இணைந்து வழங்கும் தூத்துக்குடி மாரத்தான் 2026 ரன் ஃபார் ஹெல்த் மற்றும் 100% வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் கோ பிரசன்டட் பை தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் லிமிடெட். நாள் மார்ச் 1, 2026. இடம் தருவை விளையாட்டு மைதானம், தூத்துக்குடி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். புதுயுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். செவ்வாயின் அதிபதியாம் செங்கதிர் வேலவனின் பொற்பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் இருப்பியல் வாஸ்து குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களையும் இதுவரை யாரும் சொல்லாத அற்புத உண்மைகளையும் நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் பெண் வாஸ்து வல்லுநர், ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், பிருகநந்தி நாடி ஜோதிடர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டாரட் ஜோதிடர், பிரசன்ன வித்தகர் என பல சிறப்பம்சங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கும் வாஸ்து ரத்னா டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணா தேவி மேடம் அவர்கள். வாங்க அவரை வரவேற்கலாம். வணக்கம் மேடம். நற்பவி. வணக்கம்மா நற்பவி. வாழுகின்ற காலமெல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாணுதலே நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஏஞ்சல் நிதிகா மேஜிக் பிகின் நவ். நற்பவி சொல்லுங்கம்மா. நற்பவி மேடம், அதாவது மேடம், கணியன் பூங்குன்றனார் அவருடைய பாடல்ல சொல்லியிருக்காரு, யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லா இடமும் நம்ம இடம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் நம்ம படுத்து உறங்குறதுக்குன்னு நமக்குன்னு ஒரு கூடு, அதுதான் நம்ம வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த வீட்டுக்குள்ள அது அப்படிப்பட்ட ஒரு வீடு நம்ம கட்டணும்னா அதுக்கு பல லட்சங்கள் செலவு பண்றோம், பல கோடிகள் செலவு பண்றோம். அப்படியெல்லாம் வீடை கட்டி உள்ள போய் உட்கார்ந்த உடனே முன்னேற்றத்துல தடைன்னு திடீர்னு ஏற்படுது, நோய் நொடிகள் வருது, இந்த மாதிரி பல தடைகள், பண வரவுல தடை, இப்படி எல்லாம் பாக்குறோம் மேடம். அதாவது நம்ம சரி இதுக்கெல்லாம் கடவுள் தான் காரணம் அப்படின்னு கடவுளை கும்பிடுறோம். சரி இந்த பூஜை அறையை ஒழுங்கா பண்ணிட்டா எனக்கு ஒரு திருப்தி அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஒரு வீட்டுக்குள்ள பூஜை அறை எந்த திசையில இருக்கணும் மேடம்? அதாவது பூஜை சாமி கும்பிட்ட உடனே என்ன பண்றாங்கன்னா அடுத்தது அந்த வீட்டுக்குள்ள சண்டைகள்லாம் நடக்கிற அளவுக்குலாம் வந்துருது. இது எதனால ஏற்படுது மேடம்? நிச்சயமா. அதாவது நம்ம வீடு கட்டும் பொழுதே அதிகமாக இன்னைக்கு நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூஜை அறை அப்படிங்கிறது எங்கே வைக்கணும்? ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பூஜை அறை தான். அதை வடகிழக்கில் நாங்கள் கொடுத்துட்றோம். ஏன்னா ஈசானிய பாகம் ஈசனுக்குரிய இடம் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி சில பேர் வாஸ்து அமைப்பில் தவறுகள் பண்ணிடுறாங்க. அது போலவே சில மாவட்டங்களில் தென்மேற்கில் கன்னி மூலையில் தான் நம்ம பூஜை ரூம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அமைப்புகளையும் நிறைய பேர் வச்சுட்டு அதன் பிறகு நிறைய கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் லாக் ஆகிட்டு நிறைய பிரச்சனைகளை சந்தித்த பிறகு வாஸ்து நிபுணர்களை கூப்பிடுற ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கிறாங்க. இதில் குறிப்பாக வடகிழக்கும் தென்மேற்கும் ஆணோட திசை அப்படிங்கிறது அடிக்கடி நம்மளோட ப்ரோக்ராமில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். அப்போ இந்த இரண்டு திசைகள்லையும் நீங்கள் உங்களோட பூஜை அறையை வைக்கிறது தவறான அமைப்பு. ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது அந்த குடும்பத்தில் உள்ள ஆண்களை பாதிக்குது, அவங்களோட மனநிலையில் பாதிப்புகளை வருது, அவங்கள ஒரு சோம்பேறிகள் ஆக்கிடுது, அவங்களுக்கு அடுத்தடுத்த நல்ல விஷயங்கள், நல்ல வேலை வாய்ப்புகள், படிப்பில் முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி நிறைய தடைகளை உருவாக்கக்கூடியது நீங்கள் தவறாக அமைத்துள்ள உங்கள் வீட்டோட பூஜை ரூம் தான். தெய்வ படங்களை நம்ம ஒரு இடத்துல வைத்து அதற்கு ஒரு வழிபாடுகள் மேற்கொள்ளும் போது அந்த இடத்துல டிவைன் எனர்ஜி அப்படிங்கிறது எல்லா இடங்களுமே நம்ம தவறாக ஒரு இடத்துல வச்சா கூட அந்த இடத்துல நிச்சயமாக இருக்கும். ஆனால் அந்த இடத்துல நம்ம சரி அந்த பூஜை அறையை சரியாக பராமரிக்காத ஒரு நிலையும், நிறைய கோவில்களுக்கு போயிட்டு நிறைய படங்களை வாங்கி வைக்கிற ஒரு சூழ்நிலையும், விபூதி குங்குமம் இதெல்லாம் கோவிலில் கொடுக்குறதெல்லாம் கொண்டு வீட்டில் நிறைய சேகரித்து வைக்கிறது, ப்ளஸ் நம்மளோட இந்த பூஜை படங்களுக்கு நம்ம போடக்கூடிய மலர்களை கூட நம்ம எடுக்க மாட்டோம். அது காய்ந்து பல வாரங்கள் பல மாதங்கள் இருக்கிற ஒரு அமைப்பு. இந்த மாதிரி எல்லாம் நிறைய தவறுகள் இந்த மாதிரி தவறான அமைப்பில் அமைக்கக்கூடிய பூஜை அறையில் நிச்சயமாக இருக்கும். அங்கே ஆண்கள் ஒரு முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலையில் தான் இருப்பாங்க அப்படிங்கிறது உறுதியான ஒரு விஷயம். சரி, இந்த மாதிரி வடகிழக்கு தென்மேற்கில் நம்ம பூஜை அறை வச்சுட்டோம். இது வடகிழக்குலேயும் வடகிழக்கு அப்படிங்கிறது வளர்ச்சி, வடகிழக்கு அப்படிங்கிறது நம்மளோட முன்னேற்றம், வரவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுருக்கிறதும், தென்மேற்கு அப்படிங்கிறது வம்ச வளர்ச்சி அப்படிங்கிறதையும் வச்சுருக்கு, திருமண பந்தத்தையும் அதுதான் வச்சுருக்கு, நம்மளோட
பெயர் புகழ் நம்மளோட வாழ்வாதாரத்தையும் இந்த தென்மேற்கு தான் வச்சுருக்கு. அப்போ இந்த 2 திசைகளையும் நம்ம வந்து சரியாக பராமரிக்காமல் இந்த மாதிரி தவறான வாஸ்து அமைப்புகளை அந்த இடத்துல கொண்டு வரும் பொழுது அங்கே பெரிய பெரிய பாதிப்புகளுக்கு ஒவ்வொரு குடும்பமும் ஆளாகி அந்த இடத்துல பரிதவிக்கிற நிறைய சூழ்நிலைகளை என்னால் பார்க்க முடியுது. ஏன்னா வாஸ்து கன்சல்டேஷனுக்காக நான் டைரக்ட் விசிட் போகக்கூடிய இடங்களில் நிறைய இடங்களில் இதை தான் மாற்ற சொல்லுவேன். ஆனால் வந்து இப்போ குறிப்பிட்ட ஒரு 20 நாட்களுக்கு முன்னாடி பெங்களூரில் நான் பார்த்த ஒரு வாஸ்து அமைப்பில் பார்த்தீங்கன்னா, வீடு வந்து அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்ட பிறகு தான் வந்து வாங்கி எல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சுட்டு கீயெல்லாம் வாங்கின பிறகு தான் அவங்க வந்து நம்மளை வந்து அப்பாயின்மெண்ட்டு எடுக்க முடியும். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க சில இடங்களில் வந்து அவங்க அலோவ் பண்ணுறதில்ல, வாஸ்து கன்சல்டன்ட் யாருமே உள்ளே வர்றதுக்கு அந்த கட்டி கொடுக்கக்கூடிய அவங்க வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்க வந்து நம்ம வந்து எல்லாம் முடிந்த பிறகு பார்க்கும் பொழுது கரெக்டாக வந்து கன்னி மூலையில் பூஜை அறையும் தென்கிழக்கில் கிச்சன் அப்படிங்கிறது வராத ஒரு வாய்ப்பு, அதாவது கிழக்கு மத்தியமத்தில் கிட்டத்தட்ட வடகிழக்கு சார்ந்து வரக்கூடிய ஒரு அமைப்பும் இருந்தது. ஏன்னா கட்டி முடித்த பிறகு ரொம்ப அவளோட ஒரு கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கின ஒரு அப்பார்ட்மெண்ட்டை ஒரு வாஸ்து நிபுணர் போன உடனே நீங்கள் இது வந்து உங்களுக்கு சரி வராது, நீங்கள் விற்றுருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையில் வந்து ஒரு நம்மளோட கிளைண்ட்ஸ் நம்மளை அணுகிறாங்களோ அவங்களுக்கு ஆறுதலாகவும் அவங்கள வந்து அந்த பாதிப்புலேருந்து வெளியில் கொண்டு வந்து அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நல்ல வாஸ்து வல்லுநராக இருக்கணும் அவங்க அப்படிங்கிறதுல நான் ஆணித்தரமாக இருக்கேன். அப்போ இந்த இடத்துல ஒரு சூழ்நிலை அங்கே வந்து வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட்லேயும் அங்கே என்னால் கரெக்ஷன் பண்ண முடியல. ஏன்னா வடக்கு அப்படிங்கிறதும் காமன் வாலாக வந்துடுச்சு. ஒட்டுமொத்த வாஸ்து 3 திசைகளும் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் என்ட்ரி அப்படிங்கிறதும் தப்பாக அமைஞ்சிடுச்சு. டிகிரி வைஸ் பார்க்கும்போது அதுவும் நீச்சத்தில் வந்துடுச்சு. இப்போ இவ்வளோ பணம் செலவு பண்ணி வாங்கிட்டு அவங்க போய் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் வாஸ்து தவறான இடத்த வாங்கிட்டோம், அது பேங்க் லோன் போட்டாச்சு, அந்த லோன் இன்னும் ஒரு 2-3 மாதங்கள் தான் பே பண்ணியிருக்காங்க, இனி பல வருடங்கள் கிட்டத்தட்ட 15 வருடங்கள் அதுக்கு இஎம்ஐ கட்டணும். இதெல்லாம் இப்போ கேன்சல் பண்ணி வாங்குறதுக்கோ இல்லை வேறு ஒரு நபருக்கு விற்பதற்குண்டான வாய்ப்புகள் கிடையாது. இந்த மாதிரி நிறைய பேர் வீடு வாங்குகிற அமைப்புலேயும் வீட்டை வந்து புதுப்பிக்கிறதுல சில சிக்கல்களையும் சந்திக்கும் பொழுது அடுத்ததாக அவர்களுடைய ஜாதகத்தை பார்ப்பேன். ஜாதகத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதற்குண்டான தீர்வுகளை பரிகாரங்களை நிச்சயமாக செய்து கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன். ஏன்னா வாஸ்துக்கு பரிகாரங்கள் கிடையாது. இந்த மாதிரி இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் என்னோட கிளைண்ட் மாட்டிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள அடுத்த நிலைக்கு கொண்டு வரக்கூடிய முக்கியமான பொறுப்பு எனக்கு இருக்கிறதுனால அவர்களுக்கு சில எண்களையும் சுவிட்ச்வேர்ட்ஸு அவங்களோட மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்து என்னோடய பர்சனல் நம்பரையும் கொடுத்து என்னை ஃபாலோ பண்ணிக்கங்க, உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் எப்போது வேணாலும் உங்களோட வாஸ்து தொடர்பான கேள்விகளை நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லி கொடுப்பேன் அப்படிங்கிற பெரிய ஒரு உறுதியையும் கொடுத்துட்டு அவர்களுக்கு உண்டான பரிகாரத்தை செய்து கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு, ஏன்னா ஒரு வாஸ்து கரெக்ஷன் பண்ணும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா மனசு தெளிவாகும், தைரியம் வரும், தன்னம்பிக்கை வரும், என்னால் எதையும் சாதிக்க முடியுங்கிற அந்த மனப்பான்மையை கொடுக்கக்கூடியது தான் வாஸ்து. அப்போ அந்த வாஸ்து டோட்டலாக அடிபட்டு போச்சு, அங்கே கரெக்ஷனே பண்ண முடியாது, வீட்டை விற்று விடுங்கள்னு நம்ம ஈஸியாக சொல்லிட்டு வந்துடலாம். எப்படி விற்க முடியும், அது எவ்வளோ அதற்கு பின்னாடி உள்ள சிக்கல்கள் எவ்வளவு அப்படிங்கிறத பொறுத்து அந்த இடத்துல ஜாதகத்திற்கு பரிகாரங்கள் செய்யும் பொழுது ஓரளவிற்கு நிச்சயமாக அந்த இடத்துல நல்ல மாற்றம் வந்து கொண்டு தான் இருக்கிறது. நம்பிக்கை உள்ளவர்களுக்கு, நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு எதற்குமே அங்கே வந்து பலன் கிடையாது. ஏன்னா காஞ்சிபுரத்தில் மகாபெரியவர் வந்து ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணி அங்கே வந்து அம்பாலை நம்ம வந்து பிரார்த்திக்கும் பொழுது தான் அங்கே வந்து நமக்கு அதிகப்படியான வெற்றிகள் அப்படிங்கிறது இன்றளவும் கிடைச்சிட்ருக்கு. அதனால் பல ஆயிரம் கோவில்களில் இந்த யந்திர பூஜை அப்படிங்கிறதும் நிச்சயமாக நடந்துட்டு தான் இருக்குது. அதனால் வந்து வாஸ்துக்கு பரிகாரம் இல்லை, வாஸ்துல பலன் இல்லை, பலன் எடுக்க முடியாது, கரெக்ஷன் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கு ஜாதகத்தின் அடிப்படையில் சில பரிகாரங்களை செய்யும் பொழுது வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். இந்த அடிப்படையில் என்னோடய வாஸ்து கன்சல்டேஷனில் பல ஆயிரக்கணக்கான பேர் இன்றைக்கி வந்து பலனடைஞ்சிட்ருக்காங்க. எந்த வாஸ்துவும் கரெக்ஷன் பண்ண மாட்டேன், சொல்லக்கூடிய பரிகாரத்தையும் பண்ண மாட்டேன், சொல்லக்கூடிய பூஜை முறைகளையும் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு அந்த இறைவனே இறங்கி வந்தால் கூட மாற்றத்தை கொடுக்க முடியாது. ஒருத்தரை நம்பும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல நல்ல பலன் கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னோடது ஸ்ரீ அழகர் வாஸ்து பிராண்டட், என்னோட பிராண்டில்
அதிகப்படியான வெற்றியாளர்களை உருவாக்கி கொண்டு பல ஆண்டுகளாக நான் உருவாக்கிட்டு வந்துட்டுருக்கேன். அந்த அடிப்படையில் நிறைய நம்மளோட நேயர்கள் இப்போ ப்ரோக்ராம் முடித்தோன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, அம்மா எங்களுக்கெல்லாம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க, உங்களை பல வருடங்களாக நாங்கள் வந்து டிவியில் பார்த்துட்ருக்கோம், எங்களுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்கன்னு நிறைய பேர் கேட்குறதுனால இந்த வாரத்திலிருந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே யாரெல்லாம் புக் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு என்னோட ஃபீஸ்லேருந்து 20% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். இது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைக்கும் பொருந்தும். நற்பவி, நன்றி. திருவே தாயே ஆண்டாளே, ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாளே, அருளும் அழகே ஆண்டாளே, நின் மலரடி சரணம் சரணம் அம்மா. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நற்பவி. சொல்லுங்கம்மா. மேடம், நேயர்கள் கிட்ட பேசலாம். மேடம் வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். நற்பவி. ஹலோ, நீங்க பேசலாமா? நீங்க அம்மா கிட்ட கேள்வி கேட்கலாம். வணக்கம் நற்பவி, சொல்லுங்கம்மா. நான் வணக்கம்மா. நம்ம வீடு கொஞ்சம் கட்டாமே இருக்குது. சரி. அது ரொம்ப ஒரு 7 வருஷம் ஆச்சு வீடு கட்டி, பாதி கட்டணும் நடக்குது. கொஞ்சம் அதுக்கு என்ன பரிகாரம் எதுவும் இருக்குங்களா? அம்மா, இப்போ வாஸ்துக்கு பரிகாரம்லாம் கிடையாது. நேரடியாக வந்து அதில் என்னென்ன கரெக்ஷன் பண்ணுனா கட்டி முடிக்கப்படுங்கிறத டைரக்ட் விசிட்டில் தாங்கம்மா சொல்ல முடியும். அதனால தேவைப்பட்டால் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஏன்னா கட்டிய வீட்டை கூட ஒரு வாஸ்தே சரி பண்ண முடியல அப்படின்னா வீட்டை விற்றுருங்க, வீட்டை மாற்றிருங்க அப்படின்னு ஒரு வாஸ்து நிபுணர் சொன்னால் கூட அந்த வீட்டை விற்கிறதுனா அவ்வளோ ஈஸி கிடையாது. வீட்டை மாற்றுறதும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம எப்போ வீடை மாற்றணும்னு நினைக்கிறோமோ அப்போ தான் அந்த இடத்துல பிரச்சனைகள் அதிகமாகுது. வீடை மாற்றவே முடியாமல் அந்த இடத்துல நம்ம வந்து இருந்து கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது. ஏன்னா அந்த வீடும் நிறைய நல்ல விஷயங்களையும் நமக்கு கொடுத்துருக்கோம். அது போலவே அந்த வீடு வந்து நிறைய பதிவுகளை வச்சுருக்கோம். அந்த வீட்டுக்கும் உயிர் உண்டு, உணர்வுகள் உண்டு. நம்ம பேசுகிறதெல்லாம் அதுவும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால வாஸ்துவிற்கு பரிகாரங்கள் கிடையாது. முடிந்த வரைக்கும் இடிக்காமல் உடைக்காமல் வாஸ்து கரெக்ஷன் பண்ணலாம் ஒன்று. ஆனால் நீங்கள் வீடு பழைய வீடு கட்டி 7-8 வருடமாக நிற்கிது அப்படின்னா அந்த இடத்துல ஈஸியாக சில விஷயங்களை இடிக்கிறதும் சில இடத்துல வந்து கட்டுறதும் அப்படிங்கிறதும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிட முடியும். அதனால் வாய்ப்பு இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்கன்னா 20% உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. நற்பவி. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? வணக்கம். நற்பவி, இணைப்பில் தான் இருக்கீங்க, நீங்கள் பேசலாம். திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. நல்லதுமா, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்கம்மா. வணக்கம்மா நற்பவி, சொல்லுங்க. ஆமா, நாங்க ஏற்கனவே உங்ககிட்ட பேசிட்டோம்மா. சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகிழ்ச்சி. இது அம்மாவுடைய அம்மா வீடுங்க. சரி. இப்ப வந்து நாங்க 3 பேரு கல்யாணம் ஆகி நல்ல ஒரு நிலைமையில இருக்கங்க. சரி. ஒரு தம்பிக்கு மட்டும் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது இந்த வீட்டுல. சரிங்கம்மா. ஆணோட திசையான வடகிழக்குலையும் தென்மேற்குலையும் என்னங்கம்மா இருக்கு? காம்பவுண்டுக்கு வெளியில, வீட்டுக்கு வெளியில என்ன இருக்கு? மரம் இருக்குதுங்கம்மா. பெரிய மரம். என்ன மரம்? அது இந்த சிகப்பு பூ பூக்குற மரங்க. இந்த பக்கம் வந்து மஞ்சள் பூ பூக்குற மரங்க. சரிங்கம்மா. இது வந்து செக் பண்ணி அந்த மரத்தெல்லாம் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம டிவியில் சொன்ன உடனே அந்த மரத்தை போய் வெட்டிடுறாங்க. அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. அதற்கு சில வழிமுறைகள் இருக்குது. அதெல்லாம் பண்ணிவிட்டு, ஏன்னா விருட்ச சாஸ்திரத்தில் அந்த மரங்களுக்கு உண்டான சில பூஜைகளை நம்ம பண்ணிட்டு தான் எடுக்கணும். அதனால இந்த மரத்தை நிச்சயமாக எடுக்கணுமா. அம்மாவோட வீட்டில் வந்து வடகிழக்கு தென்மேற்கு ரெண்டும் பிரச்சனைக்குரிய பகுதிகள். அதை ரெண்டும் சரி பண்ணும் பொழுதும் வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு கிழக்கு வந்து ஜன்னல்கள் இருந்து ஓப்பன் பண்ணும் பொழுது நிச்சயமாக தம்பிக்கு திருமணம். எத்தனை வயது இப்போ சொல்லுங்க. அதை இப்போ அவருக்கு 40 ஆச்சுங்க. இப்போயாவது நீங்கள் இதை முயற்சி எடுங்க. நீங்கள் ஏற்கனவே நான் பேசினேன் அப்படின்னா பேசுறது ரொம்ப மகிழ்ச்சி தான். ஆனால் அதற்குண்டான முயற்சி நம்ம எடுக்கணும்ப்பா. நம்ம எடுக்காமல் பேசிக்கிட்டே கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தால் பாருங்க 40 வயசு ஆயிடுச்சு. இதுக்கு மேலே எப்போ தான் நம்ம திருமணம் பண்ணுறது? அப்போ இந்த ஆண்டு முழு முயற்சி எடுங்க. வாஸ்துவை அம்மாவோட வீட்டு வாஸ்துவை கரெக்ட் பண்ணுங்க. சொல்லக்கூடிய விஷயங்களை தம்பி ஃபாலோ பண்ணட்டும். அவனோட ஜாதகப்படி எந்த குறிப்பிட்ட கோவிலுக்கு என்ன தானம் கொடுத்தா அந்த இடத்துல அவனுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நேரடியாக வரும்போது சொல்கிறேன். இதை ஃபாலோ பண்ணினீங்களா வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை உங்கள் வீட்டை கரெக்ஷன் பண்ணி சரி பண்ணுங்கள். உங்களுக்கும் அதில் வந்து 50%, 3 பெண்களுக்கும் உங்களுக்கு 50% உங்கள் அம்மா வீட்டோட வாஸ்து இருக்குது. அப்போ இன்னும் நல்லா தான் இருக்கீங்க. இன்னும் நல்லா வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது.
தம்பியோட வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை நிச்சயமாக கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம வம்ச வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த குடும்பத்துக்கு. அதனால் நீங்களாவது முயற்சி எடுத்து அந்த வீட்டை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு பாருங்கம்மா. இது 2 திசைகளும் பாதிக்கப்பட்டிருக்கு. வடகிழக்கு வம்சம், அதாவது வரவு அப்படிங்கிறது ஒரு மருமகளை உள்ளே கொண்டு வர்றது வடகிழக்கு அம்மா வீட்டில். தென்மேற்கு அப்படிங்கிறது வம்ச வளர்ச்சி, நல்ல திருமண பந்தம், அங்கே ஒரு குழந்தை கிடைக்கிறது அப்படிங்கிறதும் தென்மேற்கு. அப்போ இந்த 2 திசைகளையும் நம்ம செக் பண்ணி சரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக அந்த இடத்துல இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்துடலாம். வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்திக்கங்க. நற்பவி, நன்றி. கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது, பதிலை டக்குன்னு எடுக்கணும். இதுதான் நம்மளோட புத்திசாலித்தனம். நற்பவி. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் நற்பவி, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம்மா. நற்பவி சொல்லுங்க. நற்பவி, அம்மா, இங்க ராஜபாளையம் பக்கத்துல இருக்கோம். சரிங்கம்மா, மகிழ்ச்சிம்மா, சொல்லுங்கம்மா. இங்க உடம்பு எனக்கு தான் இப்ப வயிற்று பிரச்சனையா இருக்குமா. அதான் என்ன ஏது வீடை பத்தி கேட்பேன். சொந்த வீடு தான், வடக்கு வாசல் வாசல். சரிங்கம்மா. தென்கிழக்கு அங்க வந்து ஒன்னா கட்டா இருக்கணும், அல்லது தென்கிழக்குல படி இருக்கணும், கிச்சனோட அமைப்பில் ஏதாவது தவறுகள் இருக்கணும். என்ன இருக்குன்னு உங்களால், அதாவது உங்கள் கிச்சனுக்கு வெளியில் காம்பவுண்டு போட்டிருக்கீங்களா வீட்டுக்கு? காம்பவுண்ட் இல்லைம்மா, பக்கத்தில் மேலோரம் இடம் காலியாக இருக்கு. சரி, அப்போ எந்த மேலோரம்னா தெற்கு பக்கங்களா? மேற்க, எனக்கு பக்கம். சரிங்கம்மா. உங்களுக்கு வந்து வாஸ்து சரியாக வந்து திசை சரியாக புரிதல் இல்லை, ஆனால் வந்து தென்கிழக்கு பாதிப்பு அந்த இடத்துல இருக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து அதை வந்து செக் பண்ணி சரி பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். வாய்ப்பு இருந்தால் வாஸ்து கரெக்ஷன் பண்ணிக்கங்க. அந்த வாய்ப்பை உருவாக்கிக்கிறதுக்கு காஞ்சி காமாட்சி வழிபாடு, வீட்டில் ஒரு காமாட்சி அம்மன் ஃபோட்டோ வச்சு 2 நெய் தீபங்கள் ஏற்றி 16 முறை சுற்றி வாங்க. சுற்றி வரும்போது எங்கள் வீட்டோட வாஸ்து சரியாயிடுச்சு, நான் ஆரோக்கியமாக இருக்கேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தைகளை மனசுக்குள்ளேயே சாண்டிங் பண்ணிக்கிட்டு முழுமையாக சரணாகதி அடைங்க. உங்கள் வீட்டோட வாஸ்து மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ வாஸ்து கரெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா நிரந்தர தீர்வு. வாஸ்து தாங்கம்மா ஒரு குடும்பத்தில் நிரந்தரமான தீர்வுகளை கொடுக்கக்கூடியது வாஸ்து. அப்போ அதை வந்து சிந்தித்து செயல்பட்டு சரி பண்ணும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல நல்ல மாற்றம் வரும். ஏன்னா இது வந்து இது ஜோதிடமாகட்டும் வாஸ்துவாகட்டும் எல்லாமே நம்மளோட கர்மாப்படி அமையக்கூடியது. இந்த கர்மாவை ஜெயிக்கிறதுக்கு சில வழிபாடுகள், சில முறைகள் இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக மாற்றம் கிடைக்கும். வாஸ்துல தீர்வு அப்படிங்கிறது இடித்து உடைத்து சரி பண்ணும் பொழுது தான். ஆனால் எல்லாராலையும் உடனே இடிக்க முடியாது, உடனே அதை பார்த்து பயந்துட்டுருப்போம். அதுக்கு தான் நம்மளோட வாஸ்துல இருப்பியல்ல வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதையும் ஃபாலோ பண்ணலாம். ப்ளஸ் வந்து வழிபாடுகளும் பண்ணும் பொழுது நிரந்தர தீர்வு, முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். வாய்ப்பை பயன்படுத்திங்க. நற்பவி, நன்றி. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க, நீங்க பேசலாம். இப்ப புது வீடு கட்டுறேங்க, புது வீட்டுக்கு போறேன். கண்டிப்பாம்மா. நற்பவி, நீங்க உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்கம்மா. வணக்கம்மா. நற்பவி சொல்லுங்க. சுமதி பேசுறேங்க. நான் இப்ப புது வீட்டுக்கு போறேன். தெற்கு பக்கமா வாஸ்து இருக்கு. சரி. அந்த வீடு பாத்தீங்கன்னா வீடு கட்டிருக்கிறாங்க, என்ன பால் மட்டும் தான் கட்டிருக்காங்க, கிரக கட்டணம் பண்ணலையே, பூஜை பண்ணல. சரி. அதுக்கு நம்ம குடி போறோம், நாம போறது பரவாயில்லைங்களா, இல்ல நாங்க ஏதாவது பூஜை பண்ணணுமா? நீங்க கிரகப்பிரவேசம், நீங்க புதுசா வீடு வாங்கியிருக்கீங்க, நீங்க அதுக்கு ஒரு பூஜை பண்ணி போறது தாங்கம்மா நல்லது. இதெல்லாம் இது சொல்லுங்க. வாடகைக்கு போறோம். வாடகைக்கு நீங்கள் போகும்போது நீங்கள் வந்து நிச்சயமாக அதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா. வீட்டுக்கு சொந்தக்காரங்க தானே கிரகப்பிரவேசம் பண்ணணும். நீங்கள் வேணால் ஒரு கணபதி ஹோமம் அந்த மாதிரி பண்ணிட்டு போகலாம், தப்பு கிடையாது. நற்பவிமா. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா. நற்பவி, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்கம்மா. வணக்கங்கம்மா. வணக்கம்மா. நற்பவிமா சொல்லுங்கம்மா. அம்மா, எங்களுக்கு வந்து வீடு 2016 கட்டணுங்கம்மா. அதுல இருந்து எங்களுக்கு பிரச்சனை தாங்கம்மா. எனக்கு வீட்டுக்குள்ள ரொம்ப உடம்பு முடியாம போயிட்டு இருக்கு. பிள்ளைங்க 2 பேருக்கு வாழ்க்கையுமே அமையல. சரி. ஃபர்ஸ்ட் பொண்ணு வாழ்க்கை 2 தரம் வந்து கல்யாணம், ஒரு தரம் விகாரத்தை வச்சு 2வது தரம் பண்ணி அதுக்கும் வந்து அமையல. சரி. பையனோட வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கு. நிச்சயமா வீட்டோட வாஸ்து வந்து செக் பண்ணி சரி பண்ணால் நிச்சயமாக குடும்பம் நல்ல நிலைக்கு வருமா. வருத்தப்படாதீங்க. ஏன்னா வந்து நான் வந்து உங்கள் வீட்டுக்கு நானோ இன்னொரு வாஸ்து யார் வந்தாலுமே பக்குவமாக உங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனைகளை உங்களுக்கு எடுத்து சொல்லி அதிலிருந்து இப்போ இடிக்க முடியாது உடைக்க முடியாது அப்படின்னா அந்த இடத்துல வந்து வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் நம்ம இருப்பியெல்லாம் சரி பண்ணி தரோம்.
அது போலவே நீங்கள் இருக்கிற மனநிலையில் இப்போ வந்து உடனே நீங்கள் வாஸ்து கரெக்ஷன் அப்படிங்கிறது சாத்தியப்படாது. அப்போ ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு நம்பர்ஸ் என்ன, சுவிட்ச் வேர்ட்ஸ் என்ன, இந்த மாதிரி நிறைய என்னோடய கன்சல்ட்டிங்கில் சொல்லி கொடுக்குறேன். வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்திக்கங்க. உங்கள் வீட்டில் வடகிழக்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு, வடமேற்கு 4 திசைகளுமே பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஆண் பாதிக்கிறாங்க அப்படின்னா இங்கே வந்து வடகிழக்கு, தென்மேற்கு நான் சொன்னேன். அதே போல் பெண்ணுக்கு இந்த மாதிரி 2 முறை நடக்குது அப்படின்னா வடமேற்கு, தென்கிழக்கு, கூடுதலாக அந்த திருமண பந்தத்தை வச்சிருக்கக்கூடிய தென்மேற்கு இதுவும் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த 4 திசைகளையும் வீட்டுக்கு வெளியில் கரெக்ஷன் பண்ணும் பொழுது நிச்சயமாக நல்ல தீர்வு எடுக்க முடியும். உங்கள் வீடு எந்த திசையை பார்த்த வீடுங்கம்மா? வடக்கு பார்த்து வீடுங்கம்மா. எங்களுக்கு வந்து விவசாய தோட்டங்கம்மா. நாங்க விவசாயி, அதனால காட்டுக்குள்ளதான் வீடு கட்டிருக்கோம். விவசாய தோட்டத்துல கிணறு இருக்குங்களா? கிணறு அல்லது போர்வெல்? அது எங்க? கிழக்க ஒரு 10 அடி தூரத்துல கிணறு. வீட்டுக்கு கிழக்க 10 அடி தூரம். வீடு வந்து விவசாய பூமியில எந்த இடத்துல கட்டியிருக்கீங்க? அது வந்து என்ன சொல்றதுன்னா வீடு ஃபர்ஸ்ட் வீடு காட்டு பாத்தீங்கன்னா திணிமூலையில ஒரு 100 அடி தள்ளி கட்டிருக்கோங்கம்மா. எந்த மூலையில? அக்னி மூலையிலயா? ஆமா, இப்ப இருக்கிற இருப்பிடம் வந்து அந்த வயல் மட்டும் அந்த மாதிரி கட்டிருக்கோம். அதுக்கு பின்னாடி ஒரு வயல், அதுக்கு கிழக்க இப்படி பிட்டுப்பிட்டா இருக்குதுங்கம்மா வயல். சரிங்கம்மா. வீடு வந்து விவசாய பூமியில இருந்தா கூட அதுக்கு சில விஷயங்களை கரெக்ட் பண்ணும் பொழுது மொத்த இடத்தோட பாதிப்பு இல்லாம பண்ண முடியும். கூடுதலாக அது வந்து விவசாய பூமி எந்த பக்கம் வளர்ந்துருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு ஏதாவது தெருக்குத்துக்கள் வருதான்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தா கூட இந்த வீட்டுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிச்சயமாக பண்ண முடியும். வாய்ப்பு இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நேரடியாக வந்து பார்த்து 100% இல்லை 1000% வந்து இயற்கையின் அனுமதியோடு உங்களுக்கு என்னால் தீர்வு கொடுக்க முடியும். ஏன்னா ஒரு வாஸ்து பிரச்சனைகள் இருக்கிற வீடுகளில் பல ஆண்டுகளாக நம்ம அந்த வீட்டில் குடியிருப்போம். ஆனால் நம்மளோட குடும்பத்தில் இருக்கிறவங்களோட திசைகள் ஜாதகங்களில் நல்ல நேரங்கள் வரும்பொழுது ஒரு நாய் புதுசாக உள்ள வரும், ஒரு பூனை புதுசாக உள்ள வரும், வீட்டில் பள்ளியாவது அதிகமாகும். இந்த மாதிரி நிறைய சமிக்ஞைகளை இந்த இயற்கை கொடுக்கும். இயற்கை வந்து எந்த மனிதனையும் அழிக்கணும்னு நினைக்கிறது கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த இயற்கை வந்து மனிதனை மட்டுமல்ல எல்லா உயிர்களையும் பாதுகாக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தான் பண்ணும். அந்த குறிப்பறிந்து அந்த இடத்துல வந்து நம்ம செயல்பட்டு ஒரு சின்ன விஷயத்தை, இந்த வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்கள் வீட்டில் பஞ்சபூத சக்தியை உள்ளடக்கியும் 16 திசைகள் உள்ள இருப்பியலை செயல்படுத்தியும் அற்புதமாக அழகாக ரிசல்ட் எடுக்க முடியும். நம்பிக்கை இருந்தால் நீங்கள் வாஸ்து மேலே நம்பிக்கை இருந்து என் மேலே நம்பிக்கை இருந்தால் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கலாம். 100% இல்லை 1000% உங்களுக்கு 180 நாட்கள் 6 மாதங்களுக்குள்ள ரிசல்ட் நிச்சயமாக இயற்கையின் உதவியோடு என் குருநாதர்களோட ஆசீர்வாதத்தோடு நிச்சயமாக கொடுக்க முடியும். நற்பவி, நன்றி. அழைத்ததற்கு நன்றிமா மேடம். அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது இடிக்காமல் உடைக்காமல் வீட்டுக்குள்ளே வீடு அப்படின்ற பல கான்செப்ட் எல்லாம் அழகாக சொல்லி நவீன வாஸ்துவ புகுத்தி எங்களுடைய எல்லோருடைய வாழ்க்கையிலும் விஸ்வரூப வெற்றி வரீங்க மேடம். அந்த வகையில் நன்றி. அதோடு இல்லாமல் நம்மளுடைய புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுடைய வியூவர்ஸ்க்காகவே நீங்கள் ஒரு ஸ்பெஷலாக ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்மளோட இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு அருமையான ப்ரோக்ராம். இது வந்து ஒரு பீக் டைமு. இது வந்து எல்லா இடங்களிலும் நம்மளோட புதுயுகம் நேரம் நல்ல நேரம் வந்து ரொம்ப சூப்பராக இன்னைக்கு இல்லை பல வருடங்களாக வந்து ஒரு வெற்றி நடை போட்டுட்ருக்கு. அதில் குறிப்பாக நம்மளோட வாஸ்துல வந்து நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். நிறைய நம்பர் சொல்லுவாங்க, அம்மா நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறவங்களும், அதாவது எங்களால் முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்கறதுனால தான் இந்த நம்ம நேயர்களுக்காக புதுயுகம் வியூவர்ஸுக்காக மட்டும் இந்த ஒரு நாள் ஆஃபர் இனி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தொடரும். அற்புதமான செய்தி மேடம். உங்களை எப்படி சந்திக்கிறதுன்னு நேயர்களுக்கு சொல்லி நிறைவு பண்ணிடலாம் மேடம். நிச்சயமாக. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது, என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். விஸ்வரூப வெற்றி பெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு டைரக்ட் விசிட், நேரடியாக நானே வந்து வாஸ்து கரெக்ஷனுக்காக கன்சல்டிங்காக வந்துட்டுருக்கேன். வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. நற்பவி, நன்றி. யோகி ராம் சுரத்குமார், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். ஒவ்வொரு வாரத்திலும் இந்த செவ்வாய்க்கிழமை அன்று நம்மளோட வியூவர்ஸ், நம்மளோட நேயர்களுக்கு, அன்பு நேயர்களுக்கான இந்த டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது தொடரும். வாய்ப்பை பயன்படுத்துங்க. இத்தனை நாள் எல்லாரும் எவ்வளோ எங்களுக்கு ஃபீஸு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு விட்டு போன எல்லாருக்கும், எல்லாரோட இடங்கள்லையும் எல்லா வீடுகள்லையும் இருப்பியல் செயல்படணும், எல்லாருமே விஸ்வரூப வெற்றி அடையணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோடு நான் கொடுத்துருக்கேன். இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. நற்பவி, நன்றி. யோகி ராம் சுரத்குமார். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.